50 நாட்கள் தொடர்ந்து இந்த ஜெபமும் ஆண்டவருடைய வார்த்தையும் பேசிக்கொண்டே நடத்தி கொண்டே இருக்கிறது. அநேக ஆண்டுகளாக ஆசீர்வாதமான ஒரு நேரமாயிருக்கிறது. ஏராளமான மக்கள் அதை கண்டு மாற்றமடைந்து பல தேசங்களிலிருந்து இதை பார்க்கிறதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரைக்கும். முதலாவது 18:41 சொல்லுகிறது, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இப்பொழுது எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறி மறுபடியும் ஜெபத்துக்காக செல்கிறான். அந்த ஜெபம் அந்த தேசத்தின் வறட்சி மாறணும். 3 வருடம் 6 மாதம் மழை இல்லாமல் தேசம் வறண்டிருக்கிறது. மழை இல்லை, பஞ்சம், பசி, பட்டினி, பலவிதமான வேதனை நிறைந்த ஒரு இடமாய் அந்த தேசம் மாறிவிட்டது. அங்கு மழை வர வேண்டும். மக்களுடைய பசி, பட்டினி, பஞ்சம், ஆகார குறைவு மாற வேண்டும். தேசம் மாற்றமடைய வேண்டும். எலியா ஆகாபை பார்த்து சொல்லுகிறான், நீர் போம், புசித்து குடித்து நீர் போஜனம் பானம் பண்ணும் என்று சொல்லுகிறான். ஆகாப் உடனே அதற்கு தான் ஆயத்தமாயிருக்கிறான். உபவாசமோ ஆண்டவர் சன்னிதானத்தில் தன் மூலமாகத்தானே இந்த தேசம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்ற மனம் திரும்புதல் அவனுக்குள் இல்லை. அவன் நிமித்தம் எத்தனையோ பேர் மெய் தெய்வத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் அக்கினி இறங்கிற்று. அக்கினி இறங்கி தேசத்திலே பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டப்பட்டு கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலையிலும் ஆகாப் போஜன பானத்தின் மேலும் உலக காரியத்தின் மேலும் தான் தீவிரமாயிருக்கிறான். அவனுக்கு பெருமழையின் இரைச்சல் சத்தம் அவன் காதுகளில் கேட்கவில்லை. அவன் காதுகளில் கேட்பதெல்லாம் உலகம், உலகத்தின் ஆசை, உலகத்தின் காரியம். இன்றைக்கும் அநேக காதுகளிலே எழுப்புதலின் சத்தம் கேட்கப்படுகிறதில்லை. எழுப்புதல் வரும் என்று விசுவாசிக்கிறதும் இல்லை. சில ஆட்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், எழுப்புதல் எழுப்புதல் சொல்லி இரவு ஜெபம் வைக்கிறார்கள். எழுப்புதல் எழுப்புதல் என்று கூட்டம் வைக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். இவர்கள் மூலமாக எழுப்புதலே வராது என்று சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்கிறோம். மற்றவர்கள் எப்படி என்ன சொன்னாலும் சரி, விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில், ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் எழுப்புதலின் அந்த இரைச்சலின் சத்தம், அந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தம் விசுவாச காதுகளில் இந்த நாட்களில் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஜெபம், அதற்காகத்தான் உபவாச ஜெபங்கள், அதற்காகத்தான் சபைகளில் விடாமல் ஜெபிக்கிற ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேசத்தின் மேல் அவருக்கு பிரியம் உண்டு. இந்த தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த தேசத்தில் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் ஒருவரே தெய்வம் என்கிற சத்தம் இந்த நாட்களில் தொனிக்கும். கிராமங்கள் கிராமங்களாக, மாநிலம் மாநிலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை, தாலுக்காக்களிலே ஆவியானவருடைய பெருமழை ஊற்றப்பட போகிறது. ஆங்காங்கே மக்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே நடக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. தேவன் தம்முடைய வானத்தை கிழித்து இறங்குவார். மெழுகுகள் உருகுவது போல கடினமான இடங்கள் உருகும்.
ஆண்டவருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் நாம் காணப்போகிறோம். அந்த விசுவாசத்தின் சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்கள் காதுகள் அந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறதா? அல்லாவிட்டால் நீர் போய் போஜனம் பானம் பண்ணும், புசித்து குடியும் என்கிற சத்தம் கேட்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். உங்கள் காதுகள் விசுவாசத்தின் சத்தத்தை கேட்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் நாம் பார்க்கும்போது யேசபேல் ஆதரித்து வந்த இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட அந்த செய்திகள் ஆகாபுக்கு தெரிகிறது. ஆனால் அவனுக்கு எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அவனுக்கு கவலை இல்லை. அதை குறித்த வேதனை அவனுக்கு இல்லை. எங்கு பார்த்தாலும் ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை பார்க்கும்போது நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் அல்லவா? அந்த எழுப்புதலை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் எப்படியாயினும் இந்த எழுப்புதலை நம்முடைய தேசத்துக்கு அனுப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் உன் காதுகள் அந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறதா? மக்கள் வேதனையோடு ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கும்போது அந்த வேதனைகளை கண்டு மனம் உருகி பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. இந்த நாட்களில் நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும். இந்த எலியா தொடர்ந்து ஜெபித்தான். பர்சிஸ்டண்ட்டாக ப்ரே பண்ணுறான், விடாமல் ஜெபம் பண்ணுறான். மலையில் ஏறினான், ஏதோ ஒரு சிறிய ஜெபத்தை செய்தான். அவனும் ஆகாபோடு சாப்பிட போனான் என்று இல்லாமல் அவன் விடாமல் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். 7 முறை அவன் போய் தன்னுடைய வேலைக்காரனை பார்க்க சொல்லி அவன் மழைக்காக ஜெபிக்கும்போது ஒரு மேகம் எழும்புகிறதா, ஒரு மேகம் எழும்பட்டும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். மேகம் எழும்புகிறதா என்று போய் பார் என்று சொல்லுகிறான். 7 முறை. 7வது முறையும் இல்லை என்று சொன்ன பின்பு 8வது முறை ஒரு மேகத்தை காண்கிறான். 7 முறை என்று சொல்லும்போது பூரணமாக விடாமல் பதில் கிடைக்கும் வரைக்கும் ஒரு பூர்ணமான ஒரு ஜெபம். 8வது என்று சொல்லும்போது நியூ பிகினிங், ஒரு புதிய துவக்கம், ஒரு ஆரம்பம். இத்தனை வருஷங்களாக இத்தனை நாட்களாக போராடி உன் வாழ்க்கையில் ஒன்றையும் காணாமல் விட்டுவிடாதே. தொடர்ந்து இந்த ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது, விட்டுவிட வேண்டாம். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வரைக்கும், ஒரு எழுப்புதல் வரும் வரைக்கும், ஓ காட், விடாமல் ஜெபிக்கும்போது ஒரு புதிய துவக்கம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறீரே. ஒரு புது துவக்கத்தை இந்த நாட்களில் கட்டளையிடும் சபைகளுக்கு புது துவக்கம் உண்டாகட்டும். ஆதி திருச்சபை உண்டான போது உண்டான அந்த எழுப்புதல் மறுபடியும் அணைந்து கிடக்கிற சபைகளிலே உருவாகட்டும். சோர்ந்து கிடக்கிற சபைகளிலே புதிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, குளிர்ந்து போய் கிடக்கிற சபைகளிலே எப்படியாயினும் ஒரு எழுப்புதலை தாரும். செத்திருக்கிற சபைகளிலே ஒரு எழுப்புதலை தாரும். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கிருந்தாலும் சரி, நீங்கள் கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு செத்த சபைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். குளிர்ந்த சபைகள் அனல் உண்டாகட்டும். வறட்சியாயிருக்கிற சபைகள் செழிப்பாக மாறட்டும். தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பலவிதமான சோர்வின் ஆவிகளை ஆண்டவர் மாற்றி உன் தோட்டத்தை செழிப்பான ஒரு தோட்டமாக, ஆண்டவர் உன் வீட்டை ஒரு நீரூற்றுண்டாகிற ஒரு வீடாக ஆண்டவர் மாற்றி தருவாராக.
ஆண்டவருடைய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும். நிச்சயமாகவே உன் நம்பிக்கைக்கு முடிவு உண்டாகும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை, ஆண்டவர் நினைக்கிறார் என்ற தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வருவதாக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த எலியா ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். வெயிட்டிங் அப்பான் காட், விடலை, காத்திருந்து ஜெபம் பண்ணுறார். அநேகர் காத்திருந்து ஜெபம் பண்ணுற ஜெபத்தை விட்டுவிட்டீங்களோ? ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தீங்க, ஆனால் இப்போ அதுக்காக ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டீங்க. காரணம், உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் கொஞ்சம் தளர்ந்து போய்விட்டதோ? தளர்ந்து விடாதிருங்கள், வெயிட் பண்ணி காத்திருங்கள். காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்கத்தான் பண்ணும், ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதை அனுப்புகிறார். உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல ஆண்டவர் இந்த நாட்களில் காணப்படுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகையினால எலியா காத்திருந்து ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் பதில் கொடுக்கும் வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணுறார். அவர் ஒரு பதிலை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த ஜெபமும் நடத்தப்படுகிறது. ஆண்டவர் நிச்சயம் திட்டமாக ஒரு எழுப்புதல் அனுப்புவார். தேவனுடைய வசனங்கள் விதைக்கப்படுகிறது, வீணாய் போகாது. சாமுவேல் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒன்றாயிலும் தரையிலே விழவில்லை. அவைகள் அத்தனையும் பலன் கொடுத்த வார்த்தைகள். அதே போல தான் இந்த நாட்களில் செய்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஆண்டவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் பதில் கொடுக்கிற ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். அடிக்கடி சொல்லுகிற உதாரணம் ஒன்று, டேனி ஃபோமம் என்ற ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரன் நான் பார்த்தேன். கைகளிலே டைரிகளை சுமந்து செல்வார். எப்போ ஜெபம் பண்ணுறேன், எந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுகிறேன், எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன், எப்போ பதில் வரும், இப்படியே ஜெபம் பண்ணி 50,000 ஜெப குறிப்புகளுக்கு பதில் பெற்ற ஒரு கர்த்தருடைய தாசன். உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் வரும். உன் முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது. உன் வார்த்தைகள் ஒரு நாளும் தரையில் விழாது. தேவன் செவி கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் கவனித்திருக்கிறது. நிச்சயமாகவே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாட்கள். இது கர்த்தராலே ஆயிற்று. எங்கள் கண்களுக்கு இது ஆச்சரியமாயிருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நிறைவேறுவதாக. இந்த எலியாவின் வாழ்க்கையில் அவன் சோர்ந்து போகலை. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுறான். அவன் ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல. அவனுடைய தலை முழங்காலில் பட குனிந்து அவன் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். நான் என்கிற ஆணவ பெருமையை விட்டு, நான் என்கிற ஆணவத்தை விட்டு குனிந்து, கிரைஸ்ட் அலோன், ஆவியானவர் தான் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தன்னை ஒடுக்கி வேதனையோடு கூட ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது ஒரு பிள்ளை பெறும் அனுபவத்துக்கு ஒப்பனையாக குனிந்து ஜெபம் பண்ணுகிறான். இந்த நாட்களில் வேதனையோடு ஜெபிக்கிற ஜெபம் தேவை. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் தேவை. பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஜெபம் தேவை. கைகளை உயர்த்தி கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலக வசதிகள் இவைகளுக்குள்ளே நாங்கள் மூழ்கி போகாதபடி குனிந்து பணிந்து, தேவனே, எங்கள் சுயத்தை நாங்கள் வெறுத்து ஒடுக்கி பாதத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்குள்ளும் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற ஜெபம், உடைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஆண்டவரே அருளி செய்யணுமே.
எங்கள் ஜெப நாட்களெல்லாம் உம்முடைய பாதத்தில் அழுது போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை தாரும். நீர் மிகுந்த சத்தமாய் கண்ணீரோடு பெருமூச்சோடு ஜெபித்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. எப்படியாயினும் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட கிருபைகளை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஜெப கூட்டத்தில் ஒரு சிறுவன் எழும்பினான். அங்கு உள்ளவர்களை பார்த்து சொன்னான், நான் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணப்பா அப்படின்னு சொன்னபோது அவன் எழும்பி ஜெபம் பண்ண ஜெபம் பார்த்திங்கன்னா நேராக ஆண்டவரோடு பேசுகிற மாதிரி. அவன் சொன்னான், ஜீசஸ் ஜிம் வந்திருக்கிறேன், உங்களை நான் நேற்று முந்தின நாள் தான் உங்களை சந்தித்தேன், நீர் உயிரோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவர், என் ஜெபத்தை நீங்கள் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அவன் சிம்பிளாக ஜெபம் பண்ணான் பாருங்கள். அந்த இடத்துல தேவ ஆவியானுடைய பிரசன்னம் வல்லமையாக வந்து இறங்கிட்டு. ஒரு சிம்பிள் ப்ரேயர், ஆனால் சின்சியர் ப்ரேயர். நான் ஜிம் வந்திருக்கிறேன் ஜீசஸ் அப்படின்னு நான் இயேசுவோட அவன் நல்லா நெருங்கி பேசுகிறான். சில நேரம் சில ஆட்கள் ஜெபம் பண்ணுற பார்த்தா இயேசு எங்கேயோ இருக்கிற மாதிரியும் அவருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். அப்படி இல்லை, நான் இப்போ தான் உங்களை சந்தித்தேன், நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன், ஜெபத்தை கேளுன்னு சொல்லி அவருடைய பிரசன்னத்தை அந்த நேரத்தில் அந்த சிறு பையன் ஜெபித்த ஜெபம் கொண்டு வந்தது. இப்படி தான் ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து ஆச்சரியமாய் தம்முடைய பிரசன்னத்தை இந்த நாட்களில் ஊற்றுகிறதற்கு ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இவன் எலியா ஜெபித்த ஜெபம் வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணுறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது, 3ஆம் வருஷம் ஆகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். இந்த வாக்கு தத்தம் இருக்குது. நீ போ, நீ உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தின் மேலே மழையை கட்டளையிடுவேன். தைரியமாக எலியா போகிறான். எலியாவை கொல்றதுக்கு தான் ஆகாப் தேடிக்கிட்டே இருந்தான். இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீ தான் சொல்லி ஆகாப் எலியாவை பார்த்தவனு சொல்கிறான். எலியா சொல்கிறான், நான் அல்ல நீர் தான் என்று சொல்லி ஆகாபை பார்த்து, நீயும் உன் தகப்பின் குடும்பம்தான் இந்த தேசத்தை கலங்க பண்ணுறது, நான் அல்ல அப்படின்னு சொல்லி தைரியமாக சவால் விட்டு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வல்லமை உடையவனாயிருந்தான். ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு காரியத்தை காண்பித்து தேசத்தின் மேலே மழை பெய்யும் என்கிற வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணுறான். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் தேவன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லா வரிசையாக மூப்பர்கள், வாலிபர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் எல்லார் மேலும், முதியோர் மேலும் ஆண்டவர் எல்லார் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். நம்ம வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணும்போது கடைசி காலம் ஆயிற்று. அதனால் நிச்சயம் ஆவியானவர் ஊற்றப்படுகிற, மறுபடியும் ஊற்றப்படுகிற ஒரு காலம். பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள், இடியுடன் மின்னலை உண்டாக்கி மழையை பெய்ய பண்ணுகிற ஒரு ஆண்டவர். இடிகள் இடித்து கொண்டிருக்கிறது, மின்னல் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இந்த நாட்களிலே நிச்சயமாக மழையை கொண்டு வரும். அந்த சத்தத்தை காதுகள் கேட்கிறது. வாக்கு தத்தம் நமக்கு இருக்குது. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத அந்த தெய்வம். இந்த நாட்களில் இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து எழுப்பதற்காக ஜெபம் பண்ணுவோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனங்கள் இந்தியாவிலே ஆவியான் ஊற்றப்படுகிறதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள்.
கண்டிப்பாக உலகமெங்கிலும் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் வீசப்படுகிற ஒரு காற்றை நாம் பார்க்க போகிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் ஆண்டவர் விலையேற பெற்ற வசனம் நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், இது தேவனுடைய சித்தம் என்பதை எலியா அறிந்திருந்தார். இது தேவனுடைய சித்தம். ஆண்டவருடைய மழை ஊற்றப்படுவது, ஆண்டவருடைய வார்த்தை, ப்ரெஷியஸ் வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த எலியாவுக்கு ஏற்கனவே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு காகத்தை கொண்டு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து பஞ்சகாலத்தில் விதவையின் வீட்டிலே அவனை போஷித்த அனுபவங்கள் இருக்கிறது. பல இடத்தில் ஊற்றப்பட்ட ஆவியானவர் இந்த நாட்களிலே தேசங்களில் ஊற்றப்பட்டவர் நம்முடைய மத்தியிலும் ஊற்றப்படுவார். அனுபவங்கள் இருக்கிறது. ஆகையினால ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அடுத்தது நமக்கு ஆண்டவருடைய இந்த மழை பெய்வதற்கு பிரேயர் வாரியர்ஸ், எலியாவை போன்ற ஜெப வீரர்கள் தேவை. எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறி 63 வார்த்தைகள் சொல்லி கேட்டருளும் கேட்டருளும் என்று சொன்னபோது அக்கினி இறங்கிற்று. இப்பொழுதும் விடாப்பிடியாய் மழை வேண்டும், மேகம் எழும்பணும் விடாப்பிடியாய் ஒரு ஜெபத்தை செய்கிற ஒரு பிரேயர் வாரியராக எலியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தாழ்ந்து ஜெபம் பண்ணுகிறான், தாழ்ந்து பணிந்து குனிந்து ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் வேதனையோடு அந்த ஜெபத்தை செய்கிறதை நாம் மறுபடியும் பார்க்கிறோம். ஒரு ஜெப வீரனாக தாழ்ந்து பணிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிற, வேதனையோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாரியர்ஸ் இந்த நாட்களில் ஆண்டவர் எழுப்பணும். அதனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறான். குறிப்பாக ஜெபம் பண்ணுறான். மொத்தமாக அனுப்புன்னு சொல்லி ஜெபம் பண்ணல. ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமாய் கிரியை செய்கிற தேவன். குறிப்பாக ஜெபம் பண்ணுகிற ஜெபம் இந்த நாட்களில் தேவை. யாங்கிச்சோத்தனுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார், அவருக்கு ஒரு சைக்கிள் தேவை. ஆனால் அவர் ஆண்டவரே ஒரு சைக்கிளை தாரும் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்ன, குறிப்பாக கேளையான்ட்ட, உனக்கு எந்த பிராண்டில் வேணும், எந்த நிறத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அவர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து அவர் சொல்லிட்டார், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு சைக்கிளை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த சபையில் இருந்த வாலிபர்கள் உற்சாகம் அடைந்து, பாஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த பைக்கு பார்க்கணும், அந்த கலரை பார்க்கணும், அந்த பிராண்டை பார்க்கணுன்ட்டு வந்துட்டாங்க. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவர் விசுவாசத்தோடு சொல்லிட்டார். அப்போ அவங்கள பார்த்து சொன்னார், ஒரு குழந்தை உண்டாகணும்னா 9 மாதம் ஆகும். அதனால் இப்போ தான் ஆண்டவர் அந்த குழந்தையை உண்டாக்கியிருக்கார். இன்னும் கொஞ்ச நாளில் 9 மாதத்தில் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிட்டார். அவர் ஒரு மிஷினரி ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இவரை கூப்பிட்டு எனக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் உதவி செய்யவான்னு கூப்பிட்ட போது இந்த மிஷினரி வீட்டுக்கு உதவி செய்ய போகிறார். அந்த மிஷினரி தன்னுடைய லாரியில் எல்லா வீட்டு பொருட்களையும் ஏற்றிட்டார். கடைசியில் ஒரு சைக்கிள் மாத்திரம் ஏறாமல் நிற்குது. அந்த சைக்கிளை ஏற்றுறதுக்கு அங்கே இடம் இல்லை. இவர் எந்த ஜெபம் பண்ணாரோ, எந்த பிராண்டுக்காக ஜெபம் பண்ணாரோ, எந்த கலருக்காக ஜெபம் பண்ணாரோ அதே சைக்கிள் அங்கே நிற்குது. வீட்டுக்குள்ளே போகும்போதே, ஆண்டவரே இதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மிஷினரி கடைசியில் இந்த சைக்கிளை எப்படி ஆயினும் உள்ளே நுழைச்சிடலான்னு உள்ளே தள்ளி தள்ளி பார்க்குறாரு. அதுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. அது வெளியே வந்துட்டு கடைசியில் அந்த மிஷினரி சொல்லிட்டாரு, இந்த சைக்கிளை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் அந்த வாலிபர்கள்ட்ட அவர் சரியாக குறிப்பாக நான் ஜெபம் பண்ணபடி எனக்கு இந்த பைக்கை ஆண்டவர் கொடுத்தார்னு சொல்லி சாட்சி சொல்லுவார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக தெளிவாக இதுதான் ஆண்டவரே கேட்டு ஜெபம் பண்ணால்
நிச்சயமாக உள்ளங்கை அளவு மேகம் குறிப்பாக வரும், மழை பெய்யும் என்பதை விசுவாசிக்கிறோம். அடுத்தபடியாக எலியா வல்லமையோடு கூட அந்த ஜெபத்தை பண்ண பின்பு மழை வந்தது. மழை பெய்ய போகிறது. ஆகாபே, புசித்து குடித்து முடிச்சிட்டீரா? நீர் உம்முடைய ரதத்தை பூட்டி மழை உம்மை தடை செய்வதற்கு முன்னால் ஓடிரும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு பைபிள் சொல்லுது, எலியா தன் அறையை கட்டி கொண்டு கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் ஆகாபுக்கு முந்தி ஓடினான் என்ற வார்த்தையை பார்க்குறான். இதில் அவன் பவர் ரன்னராக மாறிட்டான். ப்ராமிஸ் கிளைமராக இருந்தவன், ப்ரேயர் வாரியராக இருந்தவன், இப்போ பவர் ரன்னர், வல்லமையோடு ஓடுறான், ரதத்துக்கு முன்னால் ஓடுறான். 3 காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. 1, கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்ததுனால வல்லமை அவன் மேலே இருந்துச்சு. இன்றைக்கி தேவை கர்த்தருடைய வல்லமை தான், கர்த்தருடைய கரம் தான். உங்கள் சபையின் மேலே கர்த்தருடைய கரம் இருக்குதா? உன் குடும்பத்தின் மேலே கர்த்தர் இருக்குதா? உன் மேலே கர்த்தருடைய கரம் இருக்குதா? அவருடைய கரம் வல்லமை உள்ளது, ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய கரம், பயப்படாத, கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்குது. 2வது, அறையை கட்டிக்கொள், ஆயத்தமாக ஓடுறதுக்கு ஆயத்தம் தேவை, எழுப்புதலுக்கு ஆயத்தம் தேவை. சபையை விரிவுபடுத்து, சபையில் லீடர்ஷிப்பை உருவாக்கு, சீஷத்துவத்தை உருவாக்கு, சபையில் ஜெபத்தை ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் உன் கிராமத்தையே சந்திக்க போகிறார். ஆண்டவர் அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்த சொல்கிறார். உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு செல் கூட நடத்த முடியாத ஒரு இடம் இருந்துச்சு. பாஸ்டர் சொன்னார் இந்த வாரத்தில். அவர் சொன்னார், அந்த வீடு சின்ன வீடு, அதில் சுவர்லாம் இருந்துச்சு, உள்ள ஒன்றுமே நடத்த முடியாது. அவர் சொன்னார், நான் மேலே அந்த வீட்டுக்கு மேலே ஏறினேன், டெரஸ் இருந்துச்சு. அந்த வீட்டு 2 ரூமுடைய சேர்த்து ஒரு டெரஸ் இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் பலகையெல்லாம் வாங்கினேன். போய் அந்த பலகையெல்லாம் போட்டு அடைச்சி ஒரு சின்ன ஒரு அறையை நான் கட்டி செல்ல நான் ஆரம்பித்தேன். பாருங்கள், 15 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறார். ஆயத்தப்படுத்தினார். ஐயோ, இந்த வீட்டில் ஒன்றும் ஆரம்பிக்க முடியாது, இது சின்ன வீடு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சோம்பேறியாக இருந்திருப்பார்னா ஒன்றும் நடந்திருக்காது. மேலே ஏறினார், பலகை எடுத்தார், கொஞ்சம் வாங்கி அடைச்சார். அவரே அதை அந்த உற்சாகத்தில் செய்து அவர் ஒரு செல்ல ஆரம்பித்தா 15 பேர் வர்றாங்க அந்த இடத்துல. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்படி ஆயத்தப்படுத்தணும். அறையை கட்டிக்கொள், ஆயத்தப்படுத்து. அடுத்தபடியாக அவன் முன்னுக்கு ஓடுறான். அவன் பெருமையோடு ஓடலை. எலியா, ராகாபே, நீர் தான் முந்தி உன் ரதத்தை பூட்டினீர், ஓடினீர், நான் பாரு எவ்வளோ அழகாக ஓடுறேன் உமக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி ஓடலை. அவன் எதுக்காக ஓடுறான், பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் ராஜாவுக்கு முன்னால் எப்போவுமே ஆட்கள் ஓடுவாங்க, வேலைக்காரர்கள் ஓடுவாங்க. இந்த எலியாவின் மனசில் ராஜாவுக்கு முன்னால் நான் ஒரு வேலைக்காரன் சொல்லி அவன் பெருமை இல்லாமல் ஒரு வேலைக்காரனை போல ராஜாவுக்கு முன்னால் ஓடினான். இன்றைக்கி ஆண்டவர் யாரை தேடுகிறார்? சூப்பர்வைசர்ஸ் அல்ல, பெரிய ஆட்கள் அல்ல, பிரபுக்கள் அல்ல, பைத்தியமாய் தோன்றுகிற மக்கள், சாதாரணமானவர், ரொம்ப புத்தியும் அறிவும் தேர்ந்தவர்கள் அல்ல, சாதாரணமாய் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறவன் தேடுறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை தேடுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணும். ஒரு பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறது. ஜெபம் பண்ணுங்க. உள்ளங்கை அளவு மேகத்தை நாங்கள் பார்க்கணும், அது எழும்புகிறது.
விசுவாச சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கிறது. ஆண்டவரே, அதற்கு ஆயத்தப்படுத்துகிறோம், ஆயத்தமாக்குகிறோம். எங்கள் சபையை ஆயத்தமாக்குகிறோம், எங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு எழுப்புதலை நாங்கள் காணணும். வறட்சியான எங்கள் தேசத்தில் மழை பெய்யணும். வறட்சியான எங்கள் சபைகளில் ஒரு மழை பெய்யணும். எப்படியாயினும் இறங்கும். இந்த நாட்களில் 50 நாட்கள் ஜெபம். அந்த ஜெபத்துக்கு நீர் பதிலை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியறலும். ஆர்வஸ் திருச்சபையை உருவாக்கின தெய்வமே, நீர் இன்னும் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா ஆண்டவரே, பீகார் மாநிலத்தில் நடக்கிற எல்லா மிஷன் ஒர்க்கையும் நீர் ஆசீர்வதித்தரலும். மிஷன் ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும். அடாப்ட் பண்ணினவர்கள் விட்டாமல் ஜெபித்து கிராமங்களில் சபைகளை ஏற்படுத்த உதவி செய்யும். ஒரு எழுப்புதல் மழை பெய்யட்டும் ஆண்டவரே. வானத்திலிருந்து மழை இறங்கி வரட்டும், பெரிய காரியங்களை செய்யும். குடும்பங்களை ஆசீர்வதியும், ஆறுதல் படுத்தும். பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் மேன்மைப்படுத்தும். உடன் ஊழியர்களை ஆசீர்வதியும். எல்லா சபைகளிலும் ஒரு எழுப்புதலை தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமேன்.